தகாஃபுல் கண்டுகொள்ளாமை. கண்டுகொள்ளாமை ஒரு மிகப்பெரிய பொறுமை இருந்தால் தான் செய்யலாம். கண்டுகொள்ளாமை என்றது அதாவது நம்ம இக்னோர் பண்றது இருக்குது, ஒரு விஷயத்தை கண்டுகொள்ளாம போறது. இதுக்கு மிகப்பெரிய பொறுமை இருக்கணும். நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலும் சரி நமக்கு பொறுமை இருக்காது. சில இடங்கள்ல மக்கள் கேள்வி கேட்பாங்க, நம்ம கேள்விக்கு பதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பக்கத்தில் உள்ளவர் ஆரம்பிச்சிருவார், என்ன நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் இதுக்கு பதில் சொல்றேன், அவரே என்ன செஞ்சிருவாரு, பதில சொல்லி முடிச்சிரு. காரணம் அவரால் பொறுக்க முடியல, அந்த கேள்வி நமக்கு தெரியும் என்ற விஷயத்தை பொறுக்க முடியல. ஒருவர் உங்களுக்கு அட்வைஸ் பண்றாருன்னு வைங்களேன், நீங்க இந்த புக்கு வாசிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் என்று சொல்றாரு. நீங்க அந்த புக்கும் வாசிச்சு அடுத்த புக்கும் வாசிச்சு முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு ஒருத்தர் சொல்றாரு இந்த புக்கை வாசிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் என்று, உங்களோட மனசு என்ன சொல்லும், பொறுக்காது. இந்த புக்கெல்லாம் இதையோட நிறைய புக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், வாசிச்சுக்கிறோம் சொல்லாட்டி உங்களுக்கு நிம்மதி இருக்காது. யாராவது அதை கேட்டுட்டு பொறுமையா இருக்கக்கூடிய தன்மை இருக்குதா, இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அப்படி சொல்ற தன்மை நம்மகிட்ட என்னது இல்லை. அது வந்தது என்று சொல்லி வைங்களேன், அது ஒரு பெரிய இடம். அதுக்கு பேர் தகாஃபுல், கண்டுகொள்ளாமை. நிறைய விஷயங்களை கண்டுகொள்ளாமல் போகக்கூடிய தன்மை யாரிடத்துல வருகிறதோ அவர் நிறைய விட்டு கொடுப்பார். கீலலி ஆராபியின் மணில் ஆக்கில் கால அல் ஃபத்தினுல் முத்தகாஃபில். ஒரு கிராமப்புற வாசியிடத்தில் கேட்கப்பட்டது யார் புத்திசாலி என்று. ஒரு அரபு கிராமப்புற வாசிட்டு கேட்கப்பட்டது யார் புத்திசாலி. அவர் சொல்றார் அல் ஃபத்தின், எல்லா விஷயங்களையும் புரிந்து நடப்பவர். அல் முத்தகாஃபில், கண்டுகொள்ளாமல் இருப்பவர். எல்லாம் அவருக்கு தெரியுது, ஆனா அவர் அதை என்ன செய்யல, கண்டுகொள்ளவில்லை என்றால் இவர் தான் புத்திசாலி. நம்ம எங்க புத்திசாலித்தனத்தை காட்டுறோம்னு சொன்னா, நம்ம பேசினா தான் புத்திசாலி, நிரூபிச்சா தான் புத்திசாலி, எல்லாத்துலயும் நம்ம தலையிடணும், அப்பதான் நம்ம புத்திசாலி. நமக்கு எல்லா துறையிலும் அறிவிக்கிறத ஒவ்வொரு சின்ன விஷயத்துல என்ன செய்வோம், காட்டுவோம். அதுல எங்க கூட காட்டுவோம்னா குடும்பத்துல தான். ஏன்னா அங்க யாரும் எதிர்க்கிறதுக்கு இல்லைன்றதுனால என்னைய பத்தி தெரியுமா, நான் யாரும் தெரியுமான்னு அங்க கூடுதலா காட்டிக்கிறது. ஒண்ணுமே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது, ஆனாலும் நம்ம காட்டிக்கொள்றதுல நம்மளோட ஒரு இயல்பான ஒரு தன்மை இருக்கு. தகாஃபுல், தகாஃபுல் இருந்துன்னு சொன்னா, நம்ம கண்டுகொள்ளாத தன்மை இருந்தால் நிறைய உறவுகள் நம்மளோட வாழும், நிறைய உறவுகள் நம்மளோடு இருக்கும். ஆனா நம்மகிட்ட அந்த தன்மை இல்லை. நம்ம ஒவ்வொன்றையும் கண்டுகொள்ள பார்க்கிறது, எல்லா விஷயத்திலும் அட்வைஸ் பண்ண பார்க்கிறது. இன்றைக்கு பிள்ளைகளே தந்தையை வெறுக்கிறதுக்கு தாயை வெறுக்கிறதுக்கு எல்லாம் காரணம், அவனிடத்தில் எதை கண்டுகொள்ள கூடாதோ அதையெல்லாம் கண்டுகொள்றது, அவனிடத்தில் எதையெல்லாம் கண்டுகொள்ள கூடாதோ அதையெல்லாம் கண்டுகொள்றது. ஷர்ட் போட்டிருப்பான், கொஞ்சம் வெளியே வந்திருக்கும், டேய் ஒழுங்கா சேட்டை போடுறது, அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா மாத்துறது. அவன் ஸ்லீப்பரை மாத்தி போட்டிருப்பான், ஸ்லீப்பரை மாத்தி போட்டுறது வேற. அதை என்ன செய்யறது, எத்தனை முறை சொல்லிக்கிறேன், 1000 முறை சொல்லிக்கிறேன் சொல்லி என்ன வரலாற்று தவறு மாதிரி அதை சொல்றது. இப்படியே தொடர்ந்து நம்ம கண்டுகொள்றோம் பாருங்க. அவன் முதலாம் முடிவு எடுக்கிற, இந்த ஆளுக்கு முன்னால் நம்ம போகக்கூடாது, யாரு இவருக்கு முன்னால போகக்கூடாது, தாய்க்கு பின்னாலதான் என்ன செய்யணும், போகணும். முடிவெடுக்கிறதுக்கு காரணமே தந்தையுடைய இயல்பு கண்டுகொள்றது தான். தந்தையுடைய இயல்பு என்ன, கண்டுகொள்ற தன்மை தான். இந்த கண்டுகொள்ற தன்மை அதிகமாகினால் நமக்கு முன்னால யாரும் வரமாட்டாங்க. நமக்கு முன்னாலே இந்த உலகத்தில் அப்படி இருக்கலாது யாராலையும். கண்டுகொள்ற தன்மை அல்லாஹு தாலா ஏன் இந்த நன்மை தீமை எழுதுற மலக்குமார பக்கத்துல தான் நிற்கிறாரு, கொஞ்சம் தட்டி சொல்லிடலாம் தானே, எழுத போறேன் கவனம் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வைக்கலையே. அவர் எழுதுற வேலையை மட்டும்தான் அவர் என்ன செய்வாரு. உணர்த்துற வேலையை என்ன செய்யறது இல்லை, செய்வதில்லை. இந்த உணர்த்துற வேலை இருக்குதே, அது ஒரு அளவுல தான் என்ன செய்யணும், இருக்கணும். இதனாலதான் உறவுகள் நிறைய என்ன செய்கிறது, நம்மளை விட்டு கலந்து. நான் சொல்லல குர்ஆனுக்கு முரணாக, சுன்னாவுக்கு முரணாக, மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிற ஒரு விஷயத்தை கண்டுகொள்ளாம இருக்கீங்க, அதல்ல. நம்ம கண்டுகொள்றது தேவையில்லாத விஷயம், நம்ம அதை கண்டுகொள்றதே இல்லை. மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தை கண்டுகொள்றது இல்லை. வீட்டுக்குள்ள நுழைவோம், டிவி போயிட்டு இருக்கும், மத்த எல்லாம் போயிட்டு கண்டுகொள்ளாம போயிடுது, அதெல்லாம் கண்டுகொள்றது இல்லை. அதையெல்லாம் என்ன செய்யறது இல்லை, கண்டுகொள்றதே இல்லை. அது என்னமோ நடக்காத மாதிரி விளங்காத மாதிரியுமே நடந்து கொள்றது. ஆனா எதை கண்டுகொள்ள கூடாதோ அவைகளை அதிகமாக என்ன செய்யறது, கண்டுகொள்றது. வீட்டுக்கு சில பொழுதுகளில் கணவன்மார் வருவதை, தந்தை வருவதை ஒரு பிள்ளையோ மனைவியோ வெறுக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன, இதுதான். வாசல்ல வச்ச உடனேயே தும்பு தடியா இங்க இருக்குது அப்படின்னு கேட்கறது, இது ஒரு பெரிய பிரச்சனையா. அதை எடுத்து நீ வச்சுட்டு தாராளம் அமைதியா போனீண்டா அந்த பிரச்சனை முடிஞ்சுது. இதையே இப்படி இருக்கு அதே இப்படி இருக்குதுன்னு சொன்னோன்னே என்ன நடந்துருதுன்னா, ஒரு போலீஸ்காரர் வார மாதிரி ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தினா பிள்ளைகள் என்ன செஞ்சிருது, வெறுக்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, எது எப்படி இருக்குமோ என்கின்ற இது. அதனாலதான் ஃபத்தினுல் முத்தகாஃபில் என்றால் புரிந்தும் அறிந்திருந்தும் அதை கண்டுகொள்ளாமல் வாழுகின்ற ஒருத்தர் இருக்கார் தானே, அவர் தான் புத்திசாலி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 11 மனைவியருடைய கதையோட எடுத்து சொல்றாங்க. ஒரு கதையை சொல்றாங்க இரவு நேரத்தை, சஹீஹ் முஸ்லிம்ல வார செய்தி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 11 மனைவியரும் தன்னை கணவன்மாரை பத்தி எதுவுமே மறைப்பதில்லை, நாங்க ஓப்பனா பேசுவது அப்படின்னு ஒரு கதை. அதை யார்கிட்ட சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கதையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முதலா பொறுமை வேணும். எதுக்கு
11 மனைவிட சப்ஜெக்ட் சொல்லி முடிக்கிறது இருக்குது, அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது என்ன செஞ்சிக்கும் போய்க்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை விட வேலை பழுவோடு இதோட இரவு எழும்பி தொழுறது கட்டாய கடமை வேற. அந்த மாதிரி டைம்ல அப்ப அத நேரம் ரசூலா பொறுமையா கேட்டுட்டு இருக்கிறான். அதுல ஒரு பெண்மணி சொல்றா, ஜௌஜி எனது கணவரை பொறுத்த வரைக்கும் இதா தஹல ஃபஹித் வ இதா ஹரஜ அசித் வலா யஸ்அலு அம்மா அஹித். என் கணவர் வீட்டுக்குள்ள நுழைந்தால் சிறுத்தை, வெளியே போனால் சிங்கம், அகப்பட்டதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாரு. எப்படி? இதுதான் ஹதீஸ்ல வருது. வீட்டுக்குள்ள நுழைந்தால் சிறுத்தை, வெளியே சென்றால் சிங்கம், அகப்பட்டதையெல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டார். சிறுத்தை நிறைய தூங்கும், சின்ன வேட்டையாடுறது தூங்குறது இதான் வேலை. வீட்டுக்குள்ள நுழைந்தா சிறுத்தைன்னு சொன்னா கேள்வி கேட்கிற லெவல் அவர் இருக்க மாட்டார். வந்தா அவர் அவருடைய வேலை அப்படின்னு உட்கார்ந்துருவார். வெளியே போனா சிங்கம், மாத்த நம்ம நிலைமைக்கு மாத்த விளங்கிட்டா. நம்ம வீட்டுக்குள்ளதான் என்னது சிங்கம், வெளியே போனா சிறுத்தையில பூனை. இந்த மாதிரி நம்முடைய சிச்சுவேஷன் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள் நுழைந்தால் சிறுத்தையாகவும் வெளியே போனால் சிங்கமாக நடந்து கொள்வார். அதுக்கு விளக்கம் அந்த பெண்மணியை சொல்ற, வலா யஸ்அலு அம்மா அஹித். எதெல்லாம் அவருக்கு படுதோ அதெல்லாம் கேள்வியா என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். யாரு கூட கேள்வி கேட்காம இருப்பானோ, அது என்ன இது என்ன அப்படி என்று சொல்லி பிடிச்சி ஒவ்வொன்றா குற்றம் பிடிக்காம இருப்பானோ அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கணும் நிறைய பேர் விரும்புவாங்க. அவரோட போகலாம்ப்பா, எந்த சிக்கலும் இல்லை, அவரோட இருக்கலாமாப்பா, எந்த சிக்கலும் பிரச்சனையும் இல்லை. இது எந்த அளவோட வச்சுக்கலாம், மார்க்கத்தை எல்லையே தாண்டாத அளவுல, அவ்வளவுதான். மற்றபடி அவரோட போகலாம், பேசலாம், சிரிக்கலாம், அது ஒரு பிரச்சனை உண்டு அல்ல என்கின்ற நிலைமை உருவாக்கினீங்கன்னா குடும்பமும் இருக்கும், உறவுகளும் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும், எல்லாரும் இருப்பாங்க. நம்ம ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய குணத்தையும் இயல்புகளையும் நீங்க கோவப்பட்டிருக்க கூடாது, நீங்க சிரிச்சிக்க கூடாது, நீங்க அழுதிருக்க கூடாது, நீங்க கண்ணை பொத்திருக்க கூடாது, நான் உன்னோட வந்திருக்க கூடாதுன்னு அவன் என்ன செய்வான், முடிவெடுப்பான். ஏன்? அது ஒரு பெரிய சிக்கல். இந்த மாதிரியான ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பது, இதுக்கு பேர் தகாஃபுல். இதனால தான் நிறைய அறிஞர்கள் சொல்வார்கள், நிஸ்ஃபுல் ஹுலுக் அத் தகாஃபுல். நட்பண்புகளுடைய அரைவாசியே என்ன தெரியுமா? கண்டுகொள்ளாமல். நட்பண்புடைய அரைவாசி பகுதி எதுல போயிடும்? கண்டுகொள்ளாமையில் போய்விடும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணோம்டா, அதே போல கெடுதி செய்கின்றவர்களுக்கும் நலவு செய்தல் என்பதை நம்ம அப்ளை பண்ணோம்டா, நீங்க பார்க்கலாம் எத்தனையோ பிரச்சனைகள் பிரச்சனை இல்லாமலேயாகவே போயிடும். எத்தனை பிரச்சனையாகவே இருக்காது. குடும்பத்தை சேர்ந்து நடத்துகின்ற ரியலான சில பிரச்சனைகள் இருக்குது, அதுதான் பிரச்சனையா நமக்கு வழங்கும். ஆனா நிறைய பேருடைய குடும்பத்திலையும் குடும்ப உறவுகளையும் சொந்த பந்தங்களையும் பிரச்சனை இதுதான். அதாவது சம்பந்தம் இல்லாம தலையிடுறது. உதாரணமா கல்யாணத்துக்கு சொல்லல, இது ஒரு விஷயமா இருக்கிறேன், இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி இருக்கிற கல்யாணத்தை ரெண்டாக்கிடுவாங்க. விளங்கிட்டா? நடக்க போற கல்யாணம் மட்டுமல்ல, ஏற்கனவே கல்யாணம் முடிச்சுக்கிறாங்களே அதை ரெண்டாக்கிடுவாங்க. எப்படி எனக்கு கல்யாணம் சொல்லாம இருக்கலாம்? பணம் கேட்கறதுக்கு மட்டும் நம்மளுக்கு போன் பண்ண தெரியுது, இதெல்லாம் செய்ய தெரியுது. நான் வந்து அல்லாட்ட தான் கூலி எதிர்பார்க்கிறேன், சொல்லியே திருப்பி என்ன நமக்கு சொல்லலையே எப்படி? அதனால நீனும் போகக்கூடாது, குடும்பத்தில் யாரும் போகக்கூடாது. அதுல ஒருத்தன் தெரியாம போயிடுவான். அடுத்த பஞ்சாயத்து என்ன, நீ எப்படி போகலாம்? இதே ஒரு பெரிய இஷ்யூவா போய்க்கும். ஜாகிலியா காலத்துல 40 வருஷம் சண்டை பிடிச்ச மாதிரி என்ன சம்பந்தம் இல்லாத ஒரு பாத்தீங்கன்னா இதான் பிரச்சனை. பாத்தீங்கன்னா என்ன, இதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கு. இது மாதிரி இந்த பிரச்சனை நம்ம என்ன செய்யலாம்? கல்யாணம் சொல்லல, கண்டுகொள்ளாம இருக்கலாம். என்ன நடந்துட போது நமக்கு? இவனுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா நம்மளே மதிக்கல, அகௌரவப்படுத்திட்டாரு, ரெஸ்பெக்ட் தரல, எப்படி இருக்கலாம்? இது கொஞ்சம் பேர் இஷ்யூ ஆக்கினா இந்த குண இயல்பு இருக்குதே, இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இந்த நமக்கு சொல்லல, நமக்கு பார்க்கல, நமக்கு ஒரு போன் பண்ணல, இந்த கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை வருது? அதுதான் நல்லா தெரியுது. அவங்க போன் பண்ண போறதில்லை, வீட்டில் போன் பண்ண போறதில்லை, தெரிஞ்சியும் பார்ப்போம் இந்த 2 மணி நேரத்துக்கு போன் பண்றாளா இல்லையான்னு பார்ப்போம். வெயிட் பண்றது, சண்டைக்கு வெயிட் பண்றது. விளங்கிட்டா? பண்றாளா இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறது இல்லை, சரி ஏதோ ஒரு வேலையாரு, சரி ஏதோ பொடுபோக்கா இருந்திருப்பாங்க, ஏதோ விளங்காம இருந்து அது ஒரு அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு தயார் இல்லை. எல்லாம் போட்டோம், பணம் போட்டுட்டோம், அது போட்டோம், இது போட்டோம், எல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு கல்யாண அவசரம் நம்மளே மறந்தாச்சு. இது இன்னும் சில இடங்களில் நடக்கும். நான் சில உதாரணங்கள் சொல்றேன். கணவன் மனைவி, அதாவது மனைவியிட வீட்டுக்கு கணவன் என்ன செஞ்சிருவார்? போயிடுவார். ஒன்றுக்குள் ஒன்றா மாறுவதற்கு முன்னால ஆரம்ப 2வது வருஷம் 3வது வருஷத்துல மனைவி இந்த வீட்டுக்கு கணவன் போயிருப்பார். மனைவியிட வீட்டுக்கு அதாவது கணவன் போனா மனைவி அந்த தண்ட தாய் வீட்டுக்கு போன மூலம் என்ன நடக்கும்? 1 மாதம் 2 மாதம் பூரா போனா இவரை மறந்துடுற, இப்படி ஒரு ஆள் இருந்ததாக அவங்களுக்கு ஞாபகம் வராது. அவங்க வீட்டில் அப்படி ஃபுல் பிஸியாக இருந்துட்டு டீயை மறந்துடும், அது மறந்துடும், அப்படி வந்து மறந்துட்டேன் அப்படின்ட்டு வருவாங்க. இவர் நெருப்பில் இருப்பார். எப்படி மறக்கலாம் நீங்க அப்படின்ட்டு, என்ன எப்படி மறக்கலாம்னு நெருப்பில். அதுக்கு ஒரு தனியை கூப்பிட்டு அங்கே உள்ள இடத்த பிரச்சனை, இதை கண்டுகொள்ளாம நீங்க சாதாரண ஒரு ஆளாக அதெல்லாம் ஒரு பிரச்சனை, நீங்க உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க பார்ப்போம்.
நீங்க உங்களோட மரியாதை கூடுமே தவிர, உங்களை பற்றிய அன்பு கூடுமே தவிர எந்த ஒண்ணு என்ன செஞ்சிட போறது இல்லை, குறைச்சிட. அதை சொல்ல இயலாது. வமா யுலக்காஹா இல்லல்லதீன சபரு, பொறுத்தவர்களால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வமா யுலக்காஹா இல்லா து ஹத்தின் அதீம், மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் யாருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், அவரால் தான் அதை முடியும் என்றார். நம்மளால முடியலையே, இது ஒரு பெரிய சாதனையா? நீங்க சொல்லுங்க பாப்போம், இப்படி செய்யறது ஒரு பெரிய சாதனையா? நான் இப்படி செய்து விட்டேன்னா யாரும் அவங்களை பாராட்டுவாங்களா? இது ஒரு பெரிய விஷயமான்னு கேட்பான். அதை நமக்கு செய்ய முடியல, நமக்கு அதை செய்ய முடியவில்லை. நமக்கு கேள்வி கேட்காது விட்டு சரி, அந்த நேரத்தில் இந்த பயானை கேட்டு போய் அந்த டைம்ல செஞ்சாலும் அடுத்த நாள் ஞாபகப்படுத்துறது, நான் நேத்து பொறுத்தேன் அப்படி என்றதுன்னு அதை ஞாபகப்படுத்தி பழைய இஷ்யூ புதுசாக எடுத்து செய்யறது, எடுக்கக்கூடிய சிச்சுவேஷனை தான் நமக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். என்ன புரிஞ்சுக்கணும், எத்தனையோ இஷ்யூக்களை நம்ம தகாஃபுல் கண்டுகொள்ளாமல் இருந்து கொள்வதிலேயே நமக்கு ஒரு சாதாரணமாக தான் உருது தெரியும், சாதாரணமாக தான் ஹிந்தி தெரியும். நம்ம காட்டுவேல உருதுக்காரன் தோக்குற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், நமக்கு உருது நல்லாவே வருகின்றது, நமக்கு ஹிந்தி நல்லாவே, நமக்கு ஒருத்தன் சொன்னா நம்ம டிரான்ஸ்லேட்டராகவே போற ரெடி ஆகிக்கிறோம். நமக்கு முடிய, நமக்கு சாதாரணமாக தான் தெரியும் என்று சொல்லாம இருக்கிறதுக்கு நம்மளால முடியல. அதுவும் குறிப்பா இங்கிலீஷ்ல தான் அந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு, விளங்கிட்டா? அது இது இது இதன் காரணமாக உனக்கு தெரியாததை நீ தெரியாமல் இருப்பதும், உனக்கு சாதாரணமாக தெரிஞ்சதை முழுமையாக தெரியாமல், அதாவது ஒருத்தர் போட்டிருந்தார் என்ன, எல்லாம் தெரியும் என்று குழம்பி நிற்பதை விட ஒன்னும் தெரியாது தெளிவா நிற்கிறது நல்லது. எப்படி எல்லாம் தெரியும் என்று குழம்பி நிற்பதை விட ஒன்றுமே தெரியாது தெளிவாக இருக்கிறது என்னது நல்லது. ஏன் ஒன்றுமே தெரியாதது தெளிவு, அப்படியா இல்லையா? எல்லாம் தெரியும் குழப்பம், தெரியுமா இல்லையான்றது. இந்த நிலைமை வருவதை விட இது நல்லது. இப்ப நீங்க ரெண்டாவது மனசுல வச்சு பாருங்க, நீங்க உங்களோட வாழ்க்கையில் உள்ள நிறைய குடும்ப பிரச்சனை சிக்கல், நீங்க எங்க சிக்கல் எடுத்தீங்க, நீங்க தான் நிறைய எடுத்திருப்பீங்க. நல்லா பாருங்க, ஏன்னா நமக்கு அறிவு கூட பாருங்க, அதனால பிரச்சனை நம்மளே நிறைய எடுத்திருப்போம். சாதாரணமா ஒரு சில மக்களுக்கு சில பிரச்சனைகள் புரியாது, அவங்களுக்கு அவங்க அந்த பிரச்சனை நினைச்சிக்க மாட்டாங்க. நம்மட அறிவாற்றல் என்ன செஞ்சிருமோன்னா அப்படி நுணுக்கமா பார்க்கும், போய் ஒரு அப்படியே ஒரு நுனியில இருந்து கிண்டி எடுத்த உடனே அப்பதான் அவங்களுக்கே இது பிரச்சனை என்ன செய்யணும், இது பிரச்சனை தான் நம்ம தெரியாம செஞ்சுட்டோம்னு நினைப்பாங்க. ஆனா நாங்க தான் அதை இழுத்தது, நாங்க தான் அதை இழுத்து வச்சதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும்.